மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். மீண்டும் கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். முருகனின் முதல் படை வீடு இன்று பெரும் படை கூடி போராட்டம் நடத்தியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஸ்ரீ கந்தர் மலையா சிகந்தர் மலையா? அது ஒரு இடத்துக்கான பேர் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல அங்கே யார் குடியிருக்கிறாங்களோ அங்கே நம்ம அதில் யார் அந்த நகரை உருவாக்குறாங்களோ அவங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க ஜே நகர், கே நகர் போட்டிருக்கோம். டிஎம்கே ஆட்சி வந்தால் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போடுவாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் கே நகர்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி ஜே நகர்னு இருக்கும். அப்போ ஜே நகர், எம்ஜிஆர் நகர், காந்தி நகர், நேரு நகர், இந்திரா நகர். இதெல்லாம் இந்திரா நகர் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு நகரமே இருக்காது. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வரும். ஆனால் யாரும் ஒன்று அந்த இடத்த பில்டு பண்ணுறவங்க அல்லது ஏற்கனவே அங்கே குடியிருப்பு பண்ணி அது வந்தவங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேர் வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ராமச்சந்திர ஆதித்தன் சாலை, சிவந்தி ஆதித்தன் சாலை அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க. அது அவங்களுக்கும் அந்த இடம் சம்பந்தம் அவங்க குடியிருந்திருப்பாங்க. சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படின்னா அவர் குடியிருந்தாருங்கனால அங்கே ஏற்கனவே வேற ஒரு பேருக்கும் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், ரொம்ப இயல்பாக பார்க்குறோம். நம்ம மலை பழசா, அதுக்கப்புறம் சிக்கந்தர் பழசா அப்படின்னு பார்த்தா மலை பழசுங்கிறது ரொம்ப இயல்பான. அதில் யாருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து வரும் மலை பெருசு, மவுண்டைன் தான் ரொம்ப பழசுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் சிக்கந்தர் வந்திருப்பாருங்கிறது தெரியும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 பிராச்சீனமாக ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயம். எல்லா இடங்களுமே நம்ம பார்த்துருக்கோம். அது கேள்வியே இல்லை. நம்ம அது முருகன் கோயிலாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட அது முருகன் இடமா நம்ம பார்க்குறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் அப்படின்னு அது முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது நம்முடைய படை வீடுகளில் முதல் படை வீடு. அறுபடை வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு உருவான ஒரு கான்செப்டில் முந்தானேத்தூர் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படை வீடுங்கிறது அறுபடை வீடுன்னு மாறி வந்திருக்கு. முருகன் வழிகாட்டக்கூடிய இடங்கள்னால முருகன் தான் வழிகாட்டுவாங்கனால ஆற்றுப்படை வீடுங்கிறது அறுபடை வீடு அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ இந்த முருகன் ஆற்றுப்படுத்துங்கிறது முருகாற்றுப்படை அப்படிங்கிற நக்கிறனால இந்த முருகாற்றுப்படை எதுவுமே புதுசு. இது எல்லாமே சங்க காலத்திலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு வந்தது இஸ்லாம். அதுவே ஒரு 1500 வருஷம் தான். இந்த மலை 1500 வருஷம் தான் பழசுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்து மதம் 1500 வருஷம் தான் பழசுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. முருகன் 1500 வருஷம் தான் பழசுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி ரொம்ப சாதாரண வெறும் லாஜிக்கலாக நீங்கள் பெரிய ஒரு அகலாய்வு புலனாய்வுலாம் பண்ணி பார்க்காம சாதாரண ஒரு வெற்றுக்கண்ணில் தெரியக்கூடிய விஷயங்கள் பழசு. அதற்கு பிறகு அங்கே சிக்கந்தர் வந்திருக்கலாம். அங்கே சிக்கந்தர் அங்கே போர் புரிஞ்சிருக்கலாம், அவர் உயிர் நீத்திருக்கலாம். அதனால் அவருடைய நினைவாக அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்கலாம். அதில் எந்த குழப்பம் இல்லை. ஆனால் அந்த மலைக்கு பேர் என்னங்கிறதுல அது அந்த குழப்பம் வரக்கூடாது. சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கிறதுங்கிறது சரியான ஃப்ரேஸாக இருக்கும். திருப்பரங்குன்றம் மலை, குன்றம், நான் ஏற்கனவே குன்றுலாம் திருப்பரங்குன்றம். ஏன் நம்ம ஊரை பார்த்துருக்கோம், எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குதோ அதெல்லாம் திரு சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருவரங்கம் எல்லாமே இந்த கணக்கில் வரக்கூடியதான். எல்லாமே திரு சேர்ந்து அந்த ஊருக்கான பேரே மாறி வந்துடும் நமக்கு. திருவல்லிக்கேணி எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ திருப்பரங்குன்றம் ஏன்னா அது எங்கள் முருகனும் சிவனும் அங்கே இருக்கிறனால தான் அது திருப்பரங்குன்றம். பரங்குன்றம், குன்றம், பரங்குன்றம், திருப்பரங்குன்றம். நம்ம இதில் குரு சேனல் ரொம்ப டீட்டெயிலான விஷயம் திருப்பரங்குன்றம் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தருடைய தர்கா இருக்குது அப்படின்னா ரொம்ப சரி, அதில் சொல்ல. ஆனால் அது கந்தர் மலை இல்லை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறது நியாயமானு சொல்கிறவங்க மனசாட்சிக்கு நம்ம விட்டுலாம். இதில் சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்க்க நேர்ந்தது. இஸ்லாமிய தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞர், ஆனால் அவரும் ஒரு ஹிந்துன்னு தான் சொல்கிறாங்க. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இது திருப்பரங்குன்றம், இந்த குன்றம் அப்படின்ற மலை மீது அந்த பெயர் மீது எந்த சர்ச்சையும் இல்லை. அந்த குன்றம்ன்றது அந்த இடம் தான். பட் ஆனால் இங்கே எப்படி அந்த ஸ்ரீ கந்தர் அப்படின்றவர் வந்தார், இங்கே எங்கே சமஸ்கிருதம் வந்தது, அங்கே தான் நம்ம கேட்குறோம். இங்கே அந்த பார்ப்பனர்கள் செய்யும் விஷயம் தான் இது அப்படின்ட்டு அந்த எப்படி சுப்பிரமணியர்னு ஆனார், எப்படி முருகர் சுப்பிரமணியன் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்ப்பனர்கள் தான் இந்த பெயர் மாற்றம்லாம். ஸ்ரீகந்தருங்கிறது தமிழ் பேர் இல்லை. அதில் ஒன்றும் கந்தருங்கிறது ஒரு டிஸ்பியூட் பண்ண வேண்டியது. கந்தருங்கிறது தமிழுக்கான அடையாளமாக இருக்குது. ஸ்கந்தர் அப்படிங்கிறது திரிபா சொல்லிட்டு சொல்லணும். ஸ்ரீங்கிறது கட்டாயமாக நம்ம இல்லை, அதுதான் திரு நமக்கானதாக வச்சிருக்கிறோம். அதில் ஸோ ஸ்ரீகந்தருங்கிறது தமிழ் இல்லை, சிக்கந்தர் தமிழா அப்படிங்கிற பதில் சொல்லணும். அந்த 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 வக்கீல் பெருமானார் ஸ்ரீகந்தர் தமிழ் இல்லை, அது வடமொழி, ஆனால் சிக்கந்தர் தமிழ் மொழியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு குழப்பம் இல்லை. அப்போ நம்ம தமிழ் மொழிக்கு தான் முன்னுதாரணம் கொடுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு அரபு மொழி, பார்சி மொழி, மற்ற மொழிகள்லாம் எனக்கு உடன்பாடு, ஆனால் எனக்கு வடமொழி உடன்பாடு கிடையாதுன்னு சொன்னால் அது என்ன நியாயங்கிறது அங்கே இயல்பாக நமக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, சிக்கந்தர் மலைங்கிறது ஸ்ரீகந்தர் மலையா மறுனதுன்னு சொல்லி சொல்றது இவர்கள் கொடுத்த கவுண்டர் நெரேட்டிவ் மட்டும்தான்.
நம்ம வந்து வாரியார் சொன்னதா ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஏன்ட்ட தரவுகள் இல்லை, அது வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வாரியார் வந்து ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு, கரெக்ட் சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் மலை, கந்தனுடைய மலை, கந்தனுடைய அப்பா பேர் என்ன சிவன், சிவன்னா சி இன்சியல் சி கந்தர் மலை அப்படின்னு வாரியார் சொன்னா சொல்லுவாங்க. இது வந்து அது ஆடியோ நான் கேட்கல, ஒரு வாரியாருடைய நிகழ்ச்சி நிறைய பார்த்தேன், அந்த ஆடியோ நான் கேட்கல. இதை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரிட்டாரிக்காகவும் லாஜிக்கலாகவும் ஒரு மாறி ட்ரை பண்ணாங்க. வந்து சிக்கந்தர் கிடையாதுங்கிறக்காக சொல்லப்பட்ட விஷயங்களே தவிர இது ஸ்ரீகந்தர் மலைன்னு டாக்குமெண்ட்ல நீங்க பார்க்க முடியாது. ஆனால் திருப்பரங்குன்றம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அவ்வளவுதான். நான் திருப்பரங்குன்றம் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய பாயிண்ட்ல திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்கா இருக்குன்னா எந்த குழப்பமும் இல்லை, ஆமான்ற சிக்கந்தர் தர்கா இருக்கிறது உண்மை. ஆனால் அது சிக்கந்தர் மலைன்னு கொண்டு போகும்போது தான் நமக்கு வந்து சிக்கந்தர் ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு இவங்க கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கவுண்டர் பாயிண்ட் தானே தவிர, அண்ணன் திருமாவளவன் வந்து சொன்னார் திராவிடம்னு ஒரு தத்துவமே கிடையாது, ஆரிய தத்துவத்துக்கு எதிர்கொள்வதற்கான ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இனம் அல்ல, மொழி அல்ல, குழு அல்ல, இடம் அல்ல, அது வந்து ஒரு இனக்குழு எதுவுமே கிடையாது, வந்து ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். எனக்கு ஒரு கண்டிஷன் முன்னாடி இல்ல பல சமயம் அவருக்கு வந்து இன்னும் அந்த தெளிவு இருக்கு, அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து மாத்தி பேசுறவர் கிடையாது, அவர் வந்து அதை பத்தின வாதங்கள்ல வந்து சொன்னவர் தான். அண்ணன் சுபவீரமானே சொல்லிட்டாரு, அது ஒரு வெறும் உணர்வு தான் சொல்லிட்டாரு. அதனால வந்து முரண்பட்டு சொல்ல, வேற நிலைப்பாடு மாற்றி சொல்ல, அவங்களுக்கு தெரியும் வேற மாதிரி கொண்டு போறாங்க டேட்டா பார்ட். அதே மாதிரி இங்கே வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்றாங்களே தவிர, ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்களும் நானும் யாருமே அது ஸ்ரீகந்தர் மலைன்னே சொன்னது இல்லையே. நம்ம எல்லாம் திருப்பரங்குன்றம் போனியா, சாமி கும்பிட்டியா, முருகனை கும்பிட்டியா, சிவனை கும்பிட்டியா தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது கவுண்டர் நேட்டிவ் தானே தவிர அந்த வழக்கறிஞர் சொன்னது சரி. கேள்வி என்னன்னா, ஸ்ரீகந்தர் தமிழ் இல்லைன்னா சிக்கந்தர் தமிழாங்கிறது மட்டும்தான். திருப்பரங்குன்றங்கிறது தமிழ், அதுதான் முருகனுடைய இடங்கள்ல அவருக்கு மாற்றுக்கிறதுல பரம சந்தோஷம், நமக்கு எப்பயுமே மாற்றுக்கிறது கிடையாது. இதோட ஆரம்ப புள்ளி அந்த ட்ரிகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய சேர்ந்தவர்களும் அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வந்து மேலே நாங்கள் ஆட்டை கொண்டு போய் வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதும், அவர்கள் பிரியாணி சாப்பிட்ட விஷயம், அதாவது திரு நவாஸ்கனி அவர்கள் ஐயுஎம்எலுடைய எம்பி, ராமநாதபுரம் எம்பி, அவர் வந்து அவர் மேலே போய் பிரியாணி சாப்பிட்டது, அது பீஃப் பிரியாணின்னு சிலர் வந்து அதை கிளைம் பண்ணி, அவர் வந்து அது ஆட்டு பிரியாணியா, மாட்டு பிரியாணியா, நான்வெஜ் பிரியாணியா, வெஜ் பிரியாணியா விட்டுரும். அவர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறார், ப்ரூவ் பண்ணுங்க நான் பதவி விட்டு விலகிறேன்னே சேலஞ்ச் பண்ணுறாரு. திரு அண்ணாமலை வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, ஹிந்து மதம் நான்வெஜ்ஜுக்கு எதிரானது இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வைணவம் தான் நான்வெஜ். வைணவத்தில் எந்த கோயிலும் நான்வெஜ் கிடையாது, அங்கேயுமே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. ஆந்திராவில் அகோபிலம்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஸ்ரீசைலத்துக்கு பக்கத்தில். அங்கே வந்து 9 நரசிம்மர்கள், அதில் மேலே ஒரு 9ஆவது நரசிம்மர் இருக்காரு, வேடுவர்களின் குலதெய்வம். அங்கே அந்த 9 நரசிம்மரும் சேவிச்சாதான் ஒரு திவ்ய தேசத்துக்கான அக்கௌண்ட். ஸோ அந்த 9 கோயிலுக்கும் போயானோம். 9 தனித்தனியாக இருக்குது, ஒரு 2 வந்து உச்சி மலையில் இருக்கும். அப்போ 1 வந்து வேடுவர்களுக்கான நரசிம்மர். நீங்கள் போய் கண்ணால் பார்த்தா தெரியும், உங்கள் முன்னாடியே சடார்னு ஆடு கோழி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நரசிம்மர், வைணவ பெருமாள் கோவில், திவ்ய தேசம், அங்கே வந்து அடி வெடிக்கல் வெளுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அது காட்டு பகுதி, நீங்கள் வந்து நதியை கடலெல்லாம் தாண்டி தான், நீங்கள் நதியை காடெல்லாம் தாண்டி தான் போகணும். அங்கே வேடூர்கள் தான் குலதெய்வமாக வச்சிருக்கனால அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், அதே மாதிரி ஐயப்பன் கோயில் வாங்க, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் குறிப்பிட்ட வயதுக்கான பெண்களுக்கு வந்து ஒரு தடை இருக்குதே தவிர எல்லா ஐயப்பன் கோயிலும் இல்லை. நம்ம சென்னையில் உட்கார்ந்துக்கூடிய சென்னையில் 2 பெரிய ஐயப்பன் கோயில் இருக்குது, ராஜாநாமலத்தை ஒன்று, இங்கே ஒன்று. அதில் எல்லா வயது பெண்களும் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கோயில் மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நான்வெஜ்ஜுக்கு தடை கிடையாது. ஆனால் திருப்பரங்குன்ற மலை மேலே நான் நான்வெஜ்ஜை கொண்டு போவேன்னு சொல்லும்போது அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாது. இந்து மதத்தில் காளி கோயில், மாரி கோயில், சிவன் கோயில் எல்லாம் கெடா வெட்டுற பழக்கம் ரொம்ப சாதாரண உண்டு. நம்ம கெடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, பலி கொடுப்பாங்க, இது ரொம்ப சாதாரண இருக்குது. ஸோ சைவம், சிவனுடைய கோயில், முருகனுடைய கோயில், காளி, சாக்தம், இது எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு எதிரானது அல்ல. ஆனால் இந்த கோயில் மரபில் நம்ம வந்து நான்வெஜ், திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் நான்வெஜ் அலோவ் பண்ணுறது, அங்கே வந்து பலி கொடுக்குற பழக்கம் இல்லை. இந்த ஆகமம்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அந்தந்த கோயிலுடைய ஆகமம் மட்டும் இல்லை, வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து பல விஷயம் நம்ம வந்து பார்க்கணும்ல, கான்ஸ்டிடியூஷன், லா, பைலா, பிராக்டிஸ், மரபு, ட்ரெடிஷன் எல்லாமே சொல்றோம்ல. இதை மாதிரி அந்த கோயிலுடைய ஆகமம் மட்டும் அந்த கோயிலுடைய மரபும் கூட. இதே இன்னொரு முருகன் கோயில நீங்க, முருகனே வேடுவன் தானே, உங்களுக்கு புரியுங்களா, முருகனே வேடுவன் தானே. இன்னொரு முருகன் கோயில நீங்க போனா ஒரு வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இந்த முருகன் கோயில் அப்படி பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது, அங்க நீங்க ஒரு காளி கோயில ஒரு ஆடு எடுத்து விட்டுங்க, யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு மாரியம்மன் கோயில்ல, ஒரு சிவன் கோயில்ல பாருங்க, இதே மாதிரி இன்னொரு 100 முருகன் சொல்ல முடியும். அப்ப இந்த முருகன் கோயில நான் பண்ணேன்னு சொல்லும் போது அங்க பிரச்சனை. அப்ப நோக்கம் பழுதாக இருக்குது, இதெல்லாம் கேள்வி. அதுபோல் நேத்து வரைக்கும் அங்க இல்லை. அப்ப நம்ம இப்ப ஏற்கனவே நீங்க வந்து தீபம் ஏத்துறதுக்கு அங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது பயன்படுத்தக்கூடாது.
ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் அளவு நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தர்காவில் வந்து பலி கொடுக்க போகிறாங்க, நாங்கள் எப்படி தடுக்கிறது? ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. அது மாதிரி தடுக்க முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். 1923 தீர்ப்புக்கு தான் போகிறாங்க எல்லாரும். அந்த 1931 பிரிவை தீர்ப்புக்கு போங்க, நம்ம அதையும் பார்க்கணும். நம்ம வந்து 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பு கொடுத்துருக்கு. எச்ராஜ் அளவு ரொம்ப தெளிவாக சொல்றாரு, யாருடைய கோயில் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு, யாருடைய குண்டம் தெளிவாக சொல்றாரு, அந்த குண்டம் யாருங்கிறது தெளிவாக சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன இயல்பான பாயிண்ட் வருதுன்னா, 2 மதங்களுக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா வேற விஷயம். எப்பயுமே ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுன்னு ஒருத்தர் பார்க்கணும். திருவல்லிக்கேணியில இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஒரு இது நம்ம கணபதி பூஜைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஊர்வலம் போக முடியாது. அது வந்து தடை பண்ணிடுவாங்க. என்ன கணக்கு இல்லை, அங்கே மசூதி இருக்குது, அங்கே இஸ்லாமிய அதிகம் வாழ்றாங்க. சரி, எந்த ஊர்லேயாவது நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே வந்து இந்துக்கள் அதிகம் வாழ்றாங்க அப்படிங்கிறனால இஸ்லாமியர்களுக்கான பாங்கு ஓதற்கும் எங்கேயா தடை வச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்து மக்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பல இடங்களில் பிறந்தவங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம வந்து சீர் கொண்டு வந்தாங்க, ஒரு கோயில் கட்டாங்க, நிறைய இடம். அப்போ அவர்களுக்கு எளிமையாக புரிய வச்சு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்க. அரசியல்வாதிகளும் இது போன்ற பிரச்சனைகள் எப்பயுமே கனன்று கொண்டே இருக்கணும் என்று நினைப்பவர்கள் தான் இதை ஊதி பெரிதாக்குறாங்க. சாதாரணமாக விட்டு கொடுத்துருவாங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் நான். அங்க இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் எல்லா மக்களையும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாமா மாப்பிள்ளன்னு வருவான் போவாங்க, மேலே சாமி கும்பிடுவான். அதாவது முஸ்லீம்களை சொல்றாங்க, அவன் அவங்க சாமி கும்பிட்றான், நான் எங்க சாமி சாதாரணமாக சொல்றாங்க, இயல்பாக சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த பாவம் இல்லை, முருகனை கும்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்கந்தரை போய் கும்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே அரசியல்வாதிகள் உள்ளூர் வந்து வரும்போது அப்போ என்ன வருது, இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற விட மாட்டாங்க, நம்மளை விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் போக விட மாட்டாங்க, ஆனால் அவங்கள வந்து ஆடு கொண்டு போய் விடுறாங்க. அப்போ இது என்ன கணக்கு? அப்போ நாம மட்டும் தான் இப்போ வந்து பலியாடாக இருக்கணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு அரசாங்கம் பதில் தேடினா ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ். இதில் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் மீதான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு, திருப்பரங்குன்றத்தை வைத்து தமிழகத்தில் வந்து ஒரு அயோத்தி போன்ற விஷயத்தை நடத்த பாஜக திட்டமிடுகிறது, இதன் மூலம் ஒரு மதவாத அரசியலை தமிழகத்தில் விதைக்க நினைக்கிறது அப்படின்னு பாஜக மற்றும் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் மீது குற்றச்சாட்டு. நான் பார்த்த வரைக்கும் இந்த வார்த்தையை தமிழக அரசு பயன்படுத்தினதா நான் செய்திகளில் பார்த்தேன். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதுல மதுரை கிளையில் வந்து சொல்றாங்க. அப்பதான் அந்த கேள்வி. அப்போ வந்து இதை வந்து திரு காடேஸ்வரா சுப்பிரமணியமோ அர்ஜுன் சம்பத்தோ அண்ணாமலையோ வேறு பெருமக்களோ யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இது என்னங்க உங்களுக்கு நோக்கம் இவ்வளோ பழுதா இருக்கு, நீங்க ஏங்க அப்படி யோசிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழக அரசே சொல்லும் போது யார்கிட்ட டவுட் பண்ணுவீங்க? தமிழக அரசு எதை வச்சு சொல்லும்? அடிப்படையில் இந்த 2 பிரச்சனையுமே வேற வேற. இது வந்து ஒரு தெருவில் கோயில் இருக்கு மசூதி இருக்குங்கிற மாதிரி பிரச்சனை, சரிங்களா? ஒரு மலையில கோயிலும் இருக்கு மசூதி இருக்கு, இவ்வளவுதான். ஒரு தெருவில் இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு தெருவில் வந்து இந்த பக்கம் நீங்க தேரழந்தூர்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு திவ்ய தேசம். அங்க ராமருடைய கோயில் இருக்கும், பிரமாதமான ராமர், அப்படியே ஜம்முன்னு இருப்பார். அந்த ராமருடைய கோயிலுடைய வாசல்ல அந்த திருக்குளம், அந்த குளத்துடைய வாசல்ல பள்ளிவாசல், அதாவது பழைய அக்ரஹாரத்தில். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. அங்க பெருமாள் வர்றாரு போறாரு, இங்க தொழுகை நடக்குது போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப ஒரு தெருவில் 2 மதத்துக்கான நம்பிக்கைகள் இருக்கிற மாதிரி தான் ஒரு மலையில இருக்குது. ஆனா அயோத்தி அப்படிங்கிறது என்னன்னா, ராமர் கோவிலை இடிச்சிட்டு அதன் மேல வந்து பாபர் மசூதி கட்டப்பட்டது. அதுதான் அங்க நம்ம பார்க்கணும். அப்ப வந்து அந்த கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும், தர்கா மசூதின்னு 2 உண்டு. தர்காங்கிறது இறந்தவர்களின் நினைவாக கட்டக்கூடிய ஒரு சமாதி, அங்க வைக்கக்கூடியது. மசூதிங்கிறது தொழுகை நடத்தக்கூடிய இடம், அது வந்து ஒரு வெற்றிடம். அந்த இடத்துல வந்து அது மேற்கு நோக்கி தொழக்கூடிய விஷயம். அப்ப அவங்க வந்து சாலையிலையும் தொழுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு வந்து இடம் பொருட்டல்ல, எங்கனாலும் தொழுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 5 வேளை தொழுகை அது வந்து இறைவனை மனதில் வச்சுட்டு அவங்க வந்து மேற்கு நோக்கி வந்து மக்கா மதீனாவை நோக்கி, அது நமக்கு ஊர்ல இருந்து மேற்குல இருக்கு, அதனால இங்கேருந்து மேற்கு நோக்கி தொழணும் அப்படிங்கிறது கணக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருக்குறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்குறோம், ஏர்போர்ட்ல பார்த்துருக்குறோம், மால்ல பார்த்துருக்கோம். அவர்களுக்கான தொழுகை நடத்தக்கூடிய இடம். ஒரு மால்ல வந்து எல்லாரும் செருப்பு போட்டு கைகால் போட்டு வந்துட்டு சினிமா பார்த்துட்டு சிறுட்டு அடிச்சுட்டு கறி சாப்பிட்டு போயிட்டு இடத்துல நீங்க எப்படி தொழில் நடத்தக்கூடிய இடம் இருக்கும்? அப்ப அவர்களுக்கு இடம் போதும் தொழில் நடத்துறாங்க. அவர்கள் மன அமைதி தேவை, அவர் தெற்கு நோக்கி இருக்கணும், திசை தெற்கு நோக்கி இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் பாபர் மசூதி பிரச்சனை என்ன நடந்துச்சு, அந்த தொழுகை வந்து அவங்க எங்கனாலும் நடத்திக்கலாம். ஆனா ராமர் பிறந்த இடம்னா அவங்க வேற எங்க போவாங்க? அந்த மசூதிக்கான பேரு ஜன்மஸ்தான் மஸ்ஜித் தான் இருந்துச்சு. அது வந்து பாபர் மசூதி நம்ம வந்து அடையாள பேரா சொன்னோம், நம்ம அவருடைய காலத்தில் கட்டப்பட்டது, அவருடைய தளபதி கட்டினார் அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துக்கு பேரே ஜன்மஸ்தான் மஸ்ஜித் தான் பேரு. நீங்க அங்க அயோத்தி மக்கள்கிட்ட சாதாரணமாக கேட்டா தெரியுது, யாரோ இந்து முஸ்லீம்னே கேட்க வேண்டாம். அதனால தான் அந்த வழக்கை 3 தலைமுறையாக தொடுத்தவர் இன்று வந்து பாஜக பக்கம் நிற்கிறார். கொஞ்சம் எளிமையா, அவர் இஸ்லாமியர், ஸ்டான்ச் முஸ்லீம். சும்மா இஸ்லாமியர்னா ஒரு அறகுறையா இருக்கிறார், போறார் வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவர் ரொம்ப உடும்பு பிடியா நிற்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அவர் 3 தலைமுறை, அவங்க தாத்தா காலத்துல இருந்து வழக்க தொடர்ந்துட்டு இருக்காங்க. 150 வருஷம் கேஸ். அவர் வந்து எப்படி இந்த பக்கம் நிற்பார்?
என்னன்னா அவங்க நாங்கள் வழக்காடணும், எங்களுடைய உரிமையை கோரணும், 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிச்சு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். நம்ம பாபர் மசூதி பிரச்சனை அல்லன்னு புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ஒரு கோயில் இடிச்சு மேலே கட்டப்பட்டதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? மதுரா அப்படிதான் இருக்கு. மதுராவையே கிளப்ப, ஆமா, மதுராவை கிளப்பக்கூடாதுன்னு RSS சொல்லுது. அந்த மெக்னானிமிட்டி அவங்கள்ட்டே வருது. போற இடம் பூரா நீங்க பள்ளம் தோண்டிட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ உத்தரப்பிரதேசல ஒரு இடத்துல பிரச்சனை வந்து அவங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொல்றாரு, RSS தலைவர் சொல்றாரு, எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்காங்க இப்போ சொல்றாங்க. அந்த இடம் இந்த மாதிரி டிஸ்பியூட் நடந்தா. அப்ப ஒரு தெருவில் ஒரு மலையில 2 நம்பிக்கைகளுக்குரிய இடங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கையை அழிச்சிட்டு மேல ஒன்று வைக்கப்பட்டதுக்குமான வித்தியாசம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்ப யார் ஏற்றுக்கொண்டா சொல்லுங்க? எல்லாரும் வருத்தப்பட்டாங்களா இல்லையா? ஒரு பக்கா சுத்தமான ஹிந்துவா இருக்கக்கூடிய திரு சோ அவர்கள் தன்னுடைய வார இதில் துக்ளக்களை கருப்பு அட்டை போட்டாரா இல்லையா? அப்ப நம்ம எப்படி ஏற்க முடியும்? அதோடு குழப்பம் இல்லை. அது நீதி நிலைநாட்டப்பட்டாங்க கொண்டு வந்தா பரம சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப 5 நீதிபதிகளோட அமர்வு தீர்ப்பின் மூலமா வந்தது. யாருக்குமே வருத்தம் இல்லை, எல்லா கட்சியும் வரவேற்றாங்க. அப்படி இடிக்கப்படாம அந்த மாதிரி ஒரு டிமாலிஷன் இல்லாம அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாரும் இருப்பாங்க. அவ்வளவுதான் யோசிக்கணும். அப்ப பாபர் மசூதி பிரச்சனைக்கும் இதுக்கும் 10,000 வித்தியாசங்கள் உண்டு. அது ஏன் தமிழக அரசு கொண்டு வந்ததுன்னு புரியவே இல்லை. தமிழரசுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்காங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. சம்பந்தம் இல்லாம ஒரு பேரை கொண்டு வந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவனை ஈழப்படுகொலையோட இனப்படுகொலையோட அப்படின்னு சொல்லி கொண்டு வர முடியுமா? அங்க நடந்தது எத்னிக்கல் கிளீன்சிங். அங்க வேற ஒரு பிரச்சனை. அங்க சிங்களர்கள் சிங்களரை தவிர, அதுவும் பௌத்த சிங்களரை தவிர ஒருத்தர் அதிபராக முடியாது, பிரதமராக முடியாது. அப்ப அங்க இனத்தால ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்குது. அங்க தமிழர்களா இருந்தா நீ இருக்கலாம், வாழலாம், போலாம். நீ சிங்கள கிறிஸ்துவரா இருந்தாலும் முடியாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சிங்கள பௌத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அவருடைய மதமும் அவருடைய இனமும் ரெண்டுமே கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. சிங்கள கிறிஸ்துவர் அங்க அதிபராக முடியாது, சிங்கள கிறிஸ்துவர் அங்க பிரதமராக முடியாது. அப்படி ஒரு இனவாதம் இருக்குனால பேசுனாங்க. அப்ப அதையும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒப்பிட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? அது தமிழக அரசு ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நோக்கம் எந்த ஏற்புகளும் இருக்காது. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனேன், அடுத்த பாயிண்ட், சாதாரண கோயிலை கும்பிட விட்டு போயிருந்தா சாதாரண பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம்லாம் என்னைக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு புரியுங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விநாயகர் சதுர்த்தி மூலம் தான் அவங்களுக்கான ஒரு எழுச்சியே இருக்கும். மற்ற நாள்லாம் சாதாரண ஒரு 50 பேர் 80 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அப்படி கலைஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அனுப்பிச்சாங்கன்னா 50 பேருக்கு மேலே ஒரு 500 வந்துருக்கலாம். ஏன்னா மக்களுடைய உணர்வும் சேர்ந்துருக்கு. வெறும் இந்து முன்னணியோட சிந்தனை இல்லை, எல்லா இந்து இயக்கங்களுடைய சிந்தனை இருக்குது. பொதுமக்கள் நான் பார்த்தேன், சாதாரணமான என்னுடைய நண்பர்கள் வழக்கமாக கொந்தளிக்காத சாதாரண ஃபோனில் மட்டும் பேசிட்டு நல்லா இருக்கீங்களானே கேட்டுட்டு போகிற இல்லைண்ணே திருப்பரங்குன்றம் போயானும்னே அப்படின்ட்டான். நீ என்னப்பா திருப்பூர் நிலைமைனா இல்லைண்ணே அது என்னண்ணே அது ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழந்தை விட வச்சு அப்படியே வந்திருந்தாலும் ஒரு 1000 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தி போயிருப்பாங்க. கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்துக்களின் உரிமைக்காக ஒரு போராட்டம் அனுமதி கிடையாது. ஒரு தனிநபருக்கு எதிராக போராட்டம் உடனே அனுமதி. இது என்ன கணக்கு? வீட்டு வாசலில் போராட்டம், ஆஃபீஸ் வாசலில் போராட்டம், இதுக்கெல்லாம் அனுமதி. இது என்ன லாஜிக்குங்கிறத நீதிமன்றங்கள் யோசிச்சனால தான் அனுமதி கொடுத்தாங்க. இங்கே அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறார். இங்கே 144 தடையை போட்டிருக்கீங்க. இப்போ பாரதிய ஜனதா எப்படி வேற கணக்கு, பட் ஆனால் பழைய சிஆர்பிசி கணக்கு பற்றி 144 போட்டு யாரும் பண்ணக்கூடாது, நீங்களா வரக்கூடாதுன்னு தடுக்கிற போலீஸ் அதுக்கு முந்தின நாள் அண்ணா பத்தின பேரணிக்கு திமுகவுடைய கூட்டங்களுக்கெல்லாம் பேரணிக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் தளபதி அவர் நடத்துறாரு, இன்னொரு பக்கம் மூர்த்தி அவர்கள் நடத்துறாரு. இதுக்கெல்லாம் மட்டும் அனுமதி என்ன பாரபட்சம்னு கேட்குறாங்க. இதில் ஒரு பயஸ்னஸ் பார்க்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அதில் எந்த குழப்பம் வேணும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தனிநபருடைய வீட்டை முற்றுகையிடற்கு அனுமதி, ஒரு கட்சியுடைய அலுவலகத்தை முற்றுகையிடற்கு அனுமதி. ஆனா அரசாங்கத்தை அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. வள்ளூர் கோட்டம் ஏதோ ஒன்று, வள்ளூர் கோட்டமோ ராஜ்பவனோ சேப்பாக்கமோ ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர் அங்கங்க எங்கேயோ கேட்குறாங்க. அது அங்கே போனால் ஒரு 100 பேர் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிருக்க போறாங்க. என்ன பண்ண முடியுமா? அப்போ அது பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாது. அப்புறம் அண்ணாமலை குறிப்பிட்ட போல அண்ணாவுடைய நினைவு நாளுக்கான நீங்க போறீங்க வர்றீங்க, அப்போ இதுக்கே அனுமதிக்க மாட்டேன்றீங்க. இந்த கேள்வி இயல்பாலும்ல. அப்போ மக்கள் இந்த பயஸை பார்ப்பாங்க. மக்கள் இந்த பயசை பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே மாதிரி இந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு ஒரு பெரும் கூட்டமாக இருந்திருக்கலாம், ஒரு 1000 பேர் வந்திருக்கலாம், 5000 பேர் இருந்திருக்கலாம். சோ வாட்? ஒரு டிராஃபிக் ஜாமா இரிட்டேட் ஆகும், முடிஞ்சு போய் கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு வச்சு. அப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நீங்க அவ்வளவு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிதான் போலீசார் குவிப்பு. அப்படிதான் RSS உடைய ஊர்வலத்தை சொன்னாங்க. இந்தியா முழுக்க RSS ஊர்வலம் நடக்குது. இஸ்லாமியர்கள் 17% 18% இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் நடக்குது. கேரளாவில் நடக்குது. அவங்க கிட்டத்தட்ட 25% வரைக்கும் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை வந்து? அது வருஷம் வருஷம் எப்படி பிரச்சனை வருது? சரி, போன வருஷம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி என்ன சொன்னாங்க தெரியுமா? திரும்ப சும்மா இங்க வந்துட்டு இருக்காதீங்க. நீங்க தமிழ்நாடு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் போட்டுருக்கல, அதுபடி ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்க. தமிழ்நாடு சென்னை கோர்ட் இரிட்டேட் ஆயிடுச்சு. என்னங்க இது வருஷம் ஒரு பிரச்சனை? அவங்க ஊர்வலம் நடத்த அனுமதி முறைப்படி கேட்பாங்க, கிடையாது. அப்ப RSSக்கு கிடையாது, இந்து முன்னணிக்கு கிடையாது, திருப்பரங்குன்றத்துக்கு கிடையாது அப்படின்னா
அப்பதான் இந்த கேள்வி எழுது. அப்போ வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா அரசாங்கம் அப்படிங்கிற இந்த கேள்வி அங்கே தான் வரும். அப்பதான் அந்த பொதுமக்கள் மத்தியில் அந்த சிந்தனை வந்து விதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இது அரசாங்கம் யோசிக்கணும். இதுல வந்து அப்படியே வந்து திமுக பாஜகன்னு பார்க்கும்போது இன்னொரு தரப்பை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல மௌனம் காக்கும் மற்ற கட்சிகள் பார்க்கும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சம் கைண்ட் ஆஃப் கம்பல்ஷன் இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலுமே கூட சீமான் அவர்கள் அவர் வந்து முப்பாட்டன் முருகன் சொல்லக்கூடியவர், அவர் வந்து இதுல அமைதி காக்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு, கேள்விக்குள்ளா இருக்கு. அதே போல தனது பெயரிலேயே முருகன் பெயர் கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் வந்து இந்த விஷயத்துல வந்து அதிமுக வந்து ஒரு டெஃபினட் ஸ்டாண்ட் எடுக்காம அவர் பட்டும் படாம தொட்டும் தொடாம போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்னதான் மற்ற கட்சிகள் ரொம்ப செக்யூலரிசம் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. இந்து சார்ந்த இயக்கங்களுக்கும் பிஜேபிக்கும் அதுல வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, திமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இந்த நீங்க சொன்ன திரு சீமானுக்கும் நீங்க சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ஓட்டு வங்கி இல்லை. அவர்களுக்கு இஸ்லாமியருடைய ஓட்டு வங்கியும் கிடையாது. சீமான இஸ்லாமியர்கள் ஏற்காம நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்லி பார்த்தா அவர் ஏற்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை வந்து சந்தேகம், நீங்க எப்பனாலும் பிஜேபி கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் ஓட்டுன்னு அவங்களுக்கு கிடையாது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு கணக்கு இருந்துச்சு, ஒரு இந்துக்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கு அப்படிங்கிற நிலைப்பாடும் கிடையாது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் எங்க கோயில் கட்டுறதுன்னு கேட்டவங்க செல்வி ஜெயலலிதா. ஆனாலும் அவங்களுக்கு வந்து சாஃப்ட் இந்துத்துவான்னு கணக்கு இருக்கு. அவங்க வந்து மாடரேட் எல்லாத்தையும் அடிச்சு பண்ணுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அதிமுகவுக்கு வந்து அவங்க இந்துத்துவா கட்சின்னு கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஹிந்து ஓட்டுங்கிற பேர்ல கிடையாது, இஸ்லாமிய ஓட்டும் அவங்களுக்கு முழுசா உள்ள கிடையாது. அப்போ நமக்கு எதுக்கு இது வந்து சொல்லி பேசாம உட்காந்துருக்காங்க. அவ்வளோ எல்லாம் ஓட்டு கணக்கு தான். திமுக பண்றது ஓட்டு கணக்கு தான், பாஜக உள்ளிட்ட இயக்கங்கள் பண்றது ஓட்டு கணக்கு தான், சீமான் எடப்பாடி பழனிசாமி பேசாம இருக்கிறது ஓட்டு கணக்கு தான். பட் இதுல வந்து ஒரு கோவிலுக்கான அந்த பாரம்பரியம், அந்த வழக்க முறை, அந்த கல்ச்சர், அதை பாதுகாக்கிறதுக்கு யார் குரல் கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல. நாங்க எதிர்த்து குரல் கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. நாங்க திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக பேசல, அப்படியே அவங்க சமாளிச்சுருவாங்க. அதில் அவங்களுக்கு என்ன பெரிய சமாளிக்கிறது பெரிய விஷயமா? அது நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படின்ட்டுருவாங்க. மக்கள் முடிவுக்கே விட்டு விடுறோம். இன்னைக்கு வந்து இதுல வந்து ஒரு உட்கார வச்சு பேசினா சரியாயிடும், இது வந்து இப்படி கவர்மெண்ட் மேலதான் தப்பு அப்படின்ட்டு திரு ஜெயக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. கவர்மெண்ட் மேல சொல்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா வந்து நீங்க இந்த பக்கம் கேட்டீங்கன்னு அது வந்து சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம ரெண்டு பக்கம் போனாலும் இடி நம்ம எதுக்கு நம்ம மத்தளமா மாறும்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான். பிஜேபி அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவா இருக்கும், டிஎம்கே அந்த ஸ்டாண்டர்ட் தெளிவாக இருக்கு. ரெண்டு பேருக்குமான ஓட்டு வங்கி இருக்கு. டிஎம்கேக்கு வந்து திமுக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி அப்படியே லம்சமா அவ்வளோ சிந்தாம சிதறாம உள்ளது. ஏடிஎம்கே பிஜேபியோட ஓட்டு வங்கி ஆரம்பிக்கிற இடமே இந்துத்துவா ஓட்டு தான். அதுக்கு பிறகு தாண்டி அவங்க பியாண்ட் தட் வளர்றாங்க. ஆனால் வந்து பேசிக் வந்து அவங்களுக்கு தான். அதனால ரெண்டு பேரும் அவங்க ஓட்டு வங்கியாக செய்கிறாங்க, இவங்களும் அவங்க ஓட்டு வங்கியாக தான் செய்கிறாங்க. முன்னாடி நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அவங்க வந்து பாஜக வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து அவமதிக்கப்பட்டது தொடர்பாக வேல் யாத்திரை நடத்தினார், திரு எல்முருகன் நடத்தினார். மாநிலம் முழுவதும் போன திருத்தணி தொடங்கி ஒரு இடமும் போயிட்டு வந்ததை பார்த்தோம். இப்போ இம்முறை இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் தனது முகப்பு படத்தை வந்து வேலுடன் இருப்பது போல இன்னைக்கு மாத்திருக்காரு. அதே போல ஒவ்வொரு பாஜக தலைவரும் இன்று அங்க கிளம்பினதை பார்த்தோம், தடுத்து நிறுத்தப்பட்டதை பார்த்தோம். ஸோ பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இவ்விவகாரத்தை முன்னெடுக்கிறதோ சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடருமான்னு தெரியாது. பட் நல்ல மேட்டர் தான், அதில் சந்தேகம் இல்லை. அதாவது என்னன்னா, நீங்க தேர்தலுக்கு பயன்படுதா இல்லையாங்கிறது செகண்டரிங்க, இது ஒரு இஷ்யூவா இல்லையாங்கிற கேள்வி வருது. இது இஷ்யூ, அது சந்தேகமே இல்லை, இது ஒரு இஷ்யூ. அதாவது திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலை இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்குது, நீங்க பிரார்த்தனை பண்ண போங்க வாங்கின ரைட்டு. ஆனா அங்க ஜோதியை தொட மாட்டேன், அங்க நீங்க சாமி கூட விட மாட்டேன், நீங்க மேல உள்ள சிவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது, ஐயர் மட்டும் போயிட்டு வந்துருக்காங்க, வேற யாரும் சாமி கூட போகக்கூடாது, திருப்பரங்குன்றம் கோயிலை நாங்கள் தடை பண்ணுவோம், மேல நாங்கள் ஆடு விட்டாலோ போகணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஒரு சைடா போச்சு. நாங்கள் பிரச்சனை அவர்கள் ரொம்ப தெளிவா புரிந்து கொண்டு தர்காவுக்கான அனுமதியும் கோயிலுக்கான தடையற்ற தன்மை கொண்டு வந்தாங்க, எந்த சிக்கலுமே கிடையாது. அப்ப அரசாங்கம் ஒரு விஷயத்தை இஷ்யூ ஆக்குது. அதனால தான் நீங்க அனுமதிக்கலன்னு தானே சார் இங்க கோவம். அவர்களை அனுமதிக்கிறார்கள், எங்களை அனுமதிக்கல, இங்கே தான் அந்த கோவம். அவர்களை அனுமதித்து எங்களையும் அனுமதித்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கோவம் இருக்காதுல்ல, அல்லது அவர்களே அனுமதிக்காம இவங்களை அனுமதிக்காத கோவம் இருக்காதுல்ல. அவங்க ஒரு சைடா போறாங்கிறது அந்த இந்து மக்களுக்கான கோவம். ஏற்கனவே சொன்ன போல இது பிஜேபி ஏன் இதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, சாமானிய மக்களுக்கு இந்த கொதிப்பு வந்துருச்சு. இந்த கந்தசஷ்டி பிரச்சனை ரொம்ப சரியா குறிப்பிட்டீங்க. கந்தசஷ்டி பிரச்சனை அரசியல் கட்சிகள் எழுப்புற பிரச்சனை இல்லை, நல்லா இங்கே வச்சு நம்ம அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்முடைய சாணக்கியோட ஆரம்ப காலங்களில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மக்கள் அதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. ஏன்னா வீடுதோறும் முழங்கக்கூடியது கந்தசஷ்டி கவசம். சாமானிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகன் படம் முன்னாடி உட்காந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லுவாங்க. எல்லா பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய 90% பெண்களுக்கு கந்தசஷ்டி கவசம் தெரியும். அது வந்து உள்ளேயே ஊர்னது. அப்போ அதை ஒருத்தர் இழித்தும் பழித்தும் பேசும்போது ஜீர்ணிக்க முடியாமல் எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் விழித்து கொண்டு அதுக்கப்புறம் தான் கைது பண்ணி தடை பண்ணி அந்த யூடியூப்பை பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகனுக்கான விஷயத்துக்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது சாமானிய மக்கள் என்னங்க இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கிளம்புறாங்க. தர்கா போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா ஊர் மசூதி இல்லாத ஊர் எது, தர்கா இல்லாத ஊர் எது,
எல்லா இடத்துலையும் சுமூகமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோயில் இல்லாத ஊர் இது. அப்போ நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு பிரச்சனை. நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் நான் பார்த்தேன்ல, நீங்கள் என்ன மெனு போட போறீங்கன்னு சொல்லலாம் தடை வச்சாங்க. விநாயகர் சதுர்த்தியில் ஊர்வலத்துக்கு மறுநாள் நீங்கள் என்ன மெனு போட போறீங்க, பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லலை. அந்த இடத்துல 2 மசூதி இருக்கு. இது எப்படி கணக்கு வரும்? மசூதி இருந்தால் என்ன? மசூதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த தெருவில் கோயில் இருக்குங்கிறங்க எங்கேயாவது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கா? இப்படி அரசாங்கம் வந்து ஒரு பக்கமாக நிற்கும் போது வந்து காமன் மேன்ட்ட வந்துடுது. அப்போ காமன் மேன்ட்டே அந்த பிரச்சனை வரும்போது பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரசியல் கட்சி அதை கையில் எடுக்க தான் செய்வாங்க. ரொம்ப நன்றி சார். நம்மளோட பல விஷயம் குறித்து விரைவாக பேசி காமிக்கின்றேன்.